ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பி பன்னீர் பாப்கார்ன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபுல் அட்சன் பன்னீர் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட்டமாக நறுக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஷேப் கட் பண்ணியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இல்லாட்டி அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு காரத்தூள், பெப்பர், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பட்டர், கூடயே கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் போட்டு பஜ்ஜி மாவு பார்த்து கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா சேர்த்து நல்லா ஊறணும். அப்படி ஊறினாதான் பன்னீர்ல மசாலா இறங்கி டேஸ்டா இருக்கும். கலருக்கு கொஞ்சோண்டு கேசரி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைங்க. இந்த பன்னீர் ஊறுற கேப்ல 2 பிரெட்டை போட்டு அரைச்சி எடுத்துக்கினேன். பிரெட் கிரம்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பன்னீரை நம்ம இந்த பிரெட் கிரம்ஸ்ல போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வானல் சூடானோடனே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பாப்கார்னை இதில் போட்டு பொன்னிறமா பொரிச்சு எடுக்கணும். வெளியே கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும். எப்படி சவுண்ட் கேட்குது பாருங்களேன். குட்டி பசங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.